வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள், சேவைகள் உள்ளிட்டவற்றை விரைந்து வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வருவாய்த்துறை, பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகள் எல்லாம் தகவல் தொழில்நுட்பத்துறை கீழே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் உற்சாகத்தோடு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கையசைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் மேலே இருந்து கைகளை அசைத்து தன்னுடைய நன்றியை முதலமைச்சர் தொகுதி மக்களுக்கு தெரிவிக்கும் முகமாக இந்த கையசைத்து தன்னுடைய நன்றியை தெரிவித்து வருகிறார் என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் பெரம்பூர் தான் அவருக்கான அடையாளமாக இருக்கின்றது. 2 சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியை தனக்கென தக்க வைத்துக் கொண்டார் முதலமைச்சர். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் மீது ஏறி நின்று அதற்கு வெளியில் நின்றவர்களை நோக்கி கையசைத்து வாக்காளர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றார். பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு உதவி இருந்த வாக்காளர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும் முகமாக அந்த வாக்காளர்களுக்காக அந்த சட்டப்பேரவை தொகுதிக்காக தனியாக ஒரு செயலியையும் கூட முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார். பெரம்பூர் மக்களுக்கு நிறைய பட்டா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன அந்த பகுதியில் வாழக்கூடியவர்களுக்கு. அது மட்டுமல்லாமல் அனுமதி பெறுவதிலே காலதாமதம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஒற்றைச்சாளர் முறையில் நிறைய அனுமதி வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையெல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்பதான் தற்பொழுது முதலமைச்சர் இந்த செயலியையும் அறிமுகம் செய்திருக்கின்றார். நிறைய பயனாளர்கள் இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களோடு குழு புகைப்படத்தை முதலமைச்சர் எடுத்துக் கொள்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஒரு பக்கம் முதலமைச்சருடைய பாதுகாவலர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நெருங்கி வர வேண்டாம் என்று பயனாளர்களிடம் தாவேகாவை சார்ந்த இளைஞர்களிடம் சொல்கின்றார்கள். ஆனால் அதையும் கடந்து முதலமைச்சர் அவர்கள் அருகில் சென்று நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முழுவதுமாக முதலமைச்சருடைய பாதுகாவலர் அதிகாரிகள் தான் அந்த பகுதியில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் கூட அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பயனாளர்களை சந்தித்து அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதே போன்று பல்வேறு இடங்களிலும் வரக்கூடிய வழியில் முல்லை நகரில் எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு நின்றார்கள். ஒரு உற்சாகமான வரவேற்பினை முதலமைச்சருக்கு வழங்கியிருந்தார்கள். ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை, குறிப்பாக வட சென்னையை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை வழங்கியிருக்கின்றது. இந்த தேர்தலில் சென்னையில் பல தொகுதிகளிலே, குறிப்பாக வட சென்னை பகுதியிலும் கூட பெருமளவு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் என்பதை எல்லாம் பார்த்தோம். எனவே இன்றைய பயணத்தில் ஒட்டுமொத்தமாக வடசென்னையினுடைய பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் காத்திருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். முதலமைச்சரும் அதே வழக்கமான ஒரு புன்னகையோடு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தன்னை வெற்றி பெற செய்தமைக்காக நன்றியையும் தெரிவிக்கும் முகமாக வணக்கம் கூறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். மலர் தூவி முதலமைச்சருக்கான வரவேற்பினை பொதுமக்கள் வழங்கி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த பகுதியிலேயே காத்திருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு முதலமைச்சர் அங்கிருந்து வியாசர்பாடி பகுதிக்கு செல்ல இருக்கின்றார். வியாசர்பாடி பேருந்து பணிமனையை பார்வையிட இருக்கின்றார். அதன் பிறகாகத்தான் இந்த புதிய ரேஷன் அட்டைகளையும் வழங்க இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே புதிய அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் செல்லக்கூடிய பயணம் இது. கடந்த ஆட்சியாளர்களிலும் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் வடசென்னை பகுதிக்கு அதிகமாக பயணம் மேற்கொண்டது உண்டு. என்றாலும் தற்போது முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் செல்லும் பொழுது அங்கே வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக பொதுமக்கள் காத்திருந்து வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. அங்கே காவல்துறையினர் தடுப்பு அமைத்து இந்த பிற்பகல் முதலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். முதலமைச்சரும் அங்கு தன்னை பார்க்க காத்திருக்கக்கூடியவர்களிடம் பாதுகாப்பாக நில்லுங்கள் என்று அறிவுறுத்தியபடிதான் கடந்து செல்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தன்னை தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நன்றி செல்வதற்காக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 3 துறைசார் நிகழ்ச்சிகளிலும் இன்றைக்கு முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து இ-சேவை மையத்தினுடைய செயல்பாட்டையும் தொடங்கி வைத்து அதை பார்வையிட்டு இருக்கின்றார் முதலமைச்சர். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சில பெண்கள் முதலமைச்சருக்கு அந்த ஒரு ரோஜா இதழை வழங்குவதை பார்க்கின்றோம். ரோஜா பூ வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் மீது அன்போடு அவர்கள் வழங்கக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் முதலமைச்சர் வாங்கி வைத்துக் கொள்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். மலர் தூவி வரவேற்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் மலர்களை கொடுத்து வரவேற்கக்கூடியவர்கள் என்று உற்சாகத்தோடு இன்றைய மாலை பொழுதே முதலமைச்சர் தன்னுடைய சொந்த சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இந்த பயணத்தின் மூலமாக மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம். நேரத்தில் இந்த புதிய ரேஷன் அட்டைகள் எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன. வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையிலே மொத்தமாக 32 சார்ஜிங் நிலையங்கள் இருக்கின்றன. அந்த சார்ஜிங் நிலையங்கள் மூலமாகத்தான் சென்னைக்குள்ளே மின்சார பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படக்கூடிய பெரும்பாலான மின்சார பேருந்துகள் வியாசர்பாடி பணிமனையில் இருந்து இயக்கப்படுகின்றன. அங்கேதான் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் உள்ளிட்டவை எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அயப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சார்ஜிங் நிலையங்கள் இருக்கின்றன. என்றாலும் வியாசர்பாடி பணிமனையில் இருக்கக்கூடிய சார்ஜிங் நிலையங்கள் தான் பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை பார்வையிட்ட பிறகு கூடுதலாக சென்னைக்கு மின்சார பேருந்துகளை வாங்குவதற்குரிய நடைமுறைகளை முதலமைச்சர் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்னையில் மொத்தம் இயங்கக்கூடிய பேருந்துகளை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 3200 முதல் 3400 பேருந்துகள் நாள்தோறும் இயங்குகின்றன.
அந்த பேருந்துகளோடு சேர்த்து கூடுதலாக மேலும் பல பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அண்மையில் கூட 700 மின்சார பேருந்துகள் அந்த வழித்தடங்களில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருந்தன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திலே நூற்றுக்கணக்கான பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் குளிர்சாதன பேருந்துகளாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதோடு சேர்த்து இந்த டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகளும் கூட கடந்த ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. எனவே இனி வரக்கூடிய நாட்களிலே பெருமளவு மின்சார பேருந்துகள் தான் சென்னைக்குள்ளாக இயக்கப்பட இருக்கின்றன என்ற நிலையில் வியாசர்பாடி பணிமனையை முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக கூடுதலாக மின்சார பேருந்துகளை வாங்குவது குறித்தும் அந்த மின்சார பல்வேறு இடங்களில் சார்ஜிங் நிலையங்களை அமைத்து இயக்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்க முடிகின்றது. முதலமைச்சர் செல்லக்கூடிய வழியில் எல்லாம் ஏராளமானவர்கள் காத்திருந்து அவருக்கான வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். நடந்து சென்றபடி தொகுதி மக்களுக்கு தன்னுடைய நன்றியை முதலமைச்சர் தெரிவித்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாடியில் நின்று சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்திற்கு வெளியாக திரண்டு நின்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு தன்னுடைய நன்றியையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். செல்லக்கூடிய வழி எங்கும் மலர் தூவி வரவேற்பு வழங்கப்படுகின்றது. மலர்களை கொடுத்து நிறைய பெண்கள் முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். 4 மணிக்கு அந்த பகுதியில் வியாசர்பாடி, பெரம்பூர் பகுதியில் எல்லாம் நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. மகளிர் கல்லூரிகளும் இருக்கின்றன. கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லாம் அந்த பகுதியில் தான் அதிகம் இருக்கின்றன. எனவே 4 மணிக்கு அந்த கல்லூரிகள் எல்லாம் முடிந்த பிறகு நிறைய பெண்கள் அங்கு காத்திருந்து, மாணவிகள் நிறைய பேர் காத்திருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் வியாசர்பாடி செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி, அந்த தொகுதி தான் தமிழ்நாட்டிற்கான முதலமைச்சரை தேர்வு செய்திருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியோடு வடசென்னை மக்கள் ஒரு வரவேற்பினை முதலமைச்சருக்கு வழங்கியிருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.